Hello everyone, welcome to this some amazing video. நீங்க 2027 நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல 160 பிளஸ் மார்க்ஸ் வாங்க நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? இங்க இருந்து ஆரம்பிச்சு நீங்க 0 லெவல்ல இருக்கீங்க, ஒண்ணுமே தெரியாது பிசிக்ஸ்ல, இப்பதான் உங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போறீங்க. இந்த நிலைமையில இருந்து என்னாலலாம் அவ்வளோ மார்க்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமானா, எனக்கு பிசிக்ஸ்னாலே பயம், எனக்கு வரவே வராது அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்காக சொல்றேன். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் இதை அச்சீவ் பண்ணலாம். இதுக்கான ப்ராக்டிக்கல் மெத்தட் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் என் டிஎன்விகே செஷன்ஸ் என்பிடிஎஸ் பார்த்து வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே இந்த ரீநீட் ஃபிசிக்ஸ்லேயே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க. செம்மையாக ஸ்கோர் இம்ப்ரூவ் இருக்குது. என்கிட்ட இப்போ இந்த 10 மாதம் கையில் இருக்குது. நாளைக்கோ நாளானிக்கோ நீங்கள் போய் 2027 பேப்பர் எழுத போகிறது இல்லை, இன்னும் 10 மாதம் கையில் இருக்குது. இந்த 10 மாதத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணால், நான் சொல்கிற டெக்னிக்ஸ், நான் சொல்கிற மெத்தடாலஜி, நான் சொல்கிற ஃப்ளோவை நீங்கள் கடுமையாக ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபாலோ பண்ணால் என்னால் 160 ப்ளஸ் அச்சீவ் பண்ண வைக்க முடியும். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி எங்கள் பேட்சில் படித்த இந்த பசங்கள்லாம் 4-5 பேர் 120 ப்ளஸ் எடுத்திருக்காங்க. எல்லா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் 1 by 1 சொல்கிறேன், சரியா? ஸோ யூ ஹாவ் டைம். இந்த டைமை நீ ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேங்கிறத மேட்டர். பல பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, மோட்டிவேஷன் கிடச்சிருச்சு, அண்ணா சொல்லிட்டார், நான் ஃபாலோ பண்ண போகிறேன், ஆரம்பிப்பேன். 1 நாள் 2 நாள் பண்ணுவேன், ஆனால் 10 நாள் 11 நாள் கழிச்சு காணாமல் போயிடுவேன். நீ இந்த சிஸ்டம்லேயே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு டிவேட் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டேன். அண்ட் அவங்கள மாதிரி ஆளுங்க தான் சீட் எடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை நம்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன்னா கடைசி வரைக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் எங்கேயும் ஓடி போயிடாமல் இருக்கணும். இருந்து நின்று படித்து உழைச்சினா மட்டும்தான் உனக்கு ரிசல்ட் வரும். அப்போ தான் நீ எம்பிபிஎஸ் சீட் எடுத்து டாக்டராக முடியும். இது ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் பண்ணுவீங்களான்னு. பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இல்லை என்னாலலாம் பண்ண முடியாதுண்ணா, நானும் அவ்வளோ நாளாக உட்காந்து படிக்க மாட்டேன், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ இங்கே கட் பண்ணு. இதுக்கப்புறமே பார்க்க அவசியம் இல்லை, சரியா? இதை டிட்டர்மினேஷனாக மைண்ட் செட்டில் எடுத்துக்கிட்டு, நான் ஹார்ஷாக சொல்கிறேன் நினைக்காத, ரியாலிட்டி சொல்கிறேன். பல பேர் அப்படி தான் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் இதை டிட்டர்மினேஷனாக எடுத்துக்கிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு கமெண்ட் செக்ஷனை பிளெட்ஜ் எடுத்துகிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஐ எம் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் என்எஸ்டி. உங்களில் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட கிளாஸஸ் பார்த்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம லாஸ்ட் இயர் 2026க்காக டிஎன்விகேன்னு செஷன் எடுத்து ஃபுல் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸை உங்களுக்காக நான் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த 1 ஷாட் லெக்சர்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி அவங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஃபிசிக்ஸை பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தேன். பட் இப்போது ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்குறேன்னு சொல்லி எவ்வளோ பேர் எனக்கு ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ், ரிப்ளை சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு எலிஜிபிள், இதை பற்றி பேசுறதுக்கு நான் நம்புகிறேன். ஸோ என்னை பற்றி தெரியாதவங்களுக்காக வேகமாக ஒரு 2 ப்ரஷ்அப்ஸ். இட்ஸ் மீ டாக்டர் சுதர்ஷன். 2019 நீட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் 12th முடிச்சுன்னு எழுதி கிராக் பண்ணியிருந்தேன். ஸ்டேட் ரேங்க் 1207 வாங்கி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் எடுத்தேன். படித்து முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு டாக்டராக கம்ப்ளீட் ஆன்லைன் நீட் கோச்சிங் நம்ம என்எஸ்டியில் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போல்லாம் ஃபிசிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என் பேட்ச் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு டிஎன்விக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். இந்த வருஷம் நம்ம என்எஸ்டியோட ரிப்பீட்டர்ஸ் ஃபுல் பேட்ச்க்கு நான் தான் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி. கம்ப்ளீட் நீட் ஃபிசிக்ஸை நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை எப்படி அச்சீவ் பண்ணணும், நான் உங்களை யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ண வைக்க போகிறேங்கிறத இந்த வீடியோ டேட்டில் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன் கைஸ். ஓகே, ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கலாம்? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ரீநீட் 2026ல் ஃபிசிக்ஸை வச்சு செஞ்சுட்டாங்களே, ஃபிசிக்ஸ் பேப்பர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ன எப்படின்னா இதே மாதிரி கொஷின்ஸை 2027 நீட்லையும் கேட்டாங்கன்னா நான் எப்படி அதை ஆன்சர் பண்ணுவேன்? இந்த தடவை என்னால் நிறையா பண்ண முடியல, எனக்கு ஃபிசிக்ஸே வரல, சம்மே போட வரல, 2027 மட்டும் என்னால் பண்ணிட முடியுமா? அதே மாதிரி டிஃபிகல்ட்டாக கொஷின் பேப்பர் கேட்டாங்கன்னா நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்? அந்த அளவுக்கு ட்ரைனிங் நான் எப்படி எடுத்துப்பேன்? என்னால் அதை பண்ண முடியுமான்னு சொல்லி உங்ககிட்ட கேள்வி இருக்கலாம். பண்ண முடியும், நிஜமாக பாசிபிள். அதுக்கான ஸ்ட்ரக்சர், அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான ப்ராப்பர் மெத்தடாலஜி நீங்கள் யூஸ் பண்ணால் இட் இஸ் அச்சீவபிள். இது எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வச்சுருக்கேன். அழகாக ஃப்ளோ சார்ட் மாதிரி இதை ஃபாலோ பண்ணால் யூ கேன் சக்சீட் கைஸ். இதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவங்களோட ஒரு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். 2020லேருந்து ஃபிசிக்ஸ் பேப்பரோட அனாலிசிஸ் நான் வச்சுருக்கேன். டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய இருந்து ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் பேப்பரா ஓகேப்பா இது ஒரு ஈஸி டு ஆவரேஜ் லெவல் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டது 2020 மரண மட்டமான ரொம்ப ஈஸியான ஃபிசிக்ஸ் பேப்பர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் நீட் 2020 தான். அதே லெவலுக்கு லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 2021 கேட்டிருந்தாங்க. அதை விட லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 2026. ஆனால் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்குறப்போ ஈஸி கொஷின் தான். ஃபிசிக்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி இதை ஈஸின்னு சொல்லலாம், ஈஸி டு ஆவரேஜ்னு சொல்லலாம். இதுதான் அதோட டிஃபிகல்ட்டி. அடுத்து இதை விட நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் மாடரேட் லெவல் ஆஃப் பேப்பர் எப்போ கேட்டாங்கன்னா
2022, 23 அண்ட் 24 கூட நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுவேன் சரியா. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஒரு மாடரேட் லெவல் எழுதலாம், நல்ல மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாங்கிற அளவுக்கு கேட்ட பேப்பர்ஸ் இந்த வருஷம். வச்சு செய்யப்பட்ட இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான். 2025ல கதறிட்டு அழுதுகிட்டு நீட் ஆஸ்பிரன்ஸ் வெளில வந்தாங்க, ஃபிசிக்ஸை போட முடியாமல். ரீநீட் 2026 அதே கதை தான், நிறைய பேரால் ஃபிசிக்ஸ் சம்ஸ் ஆன்சர் பண்ண முடியல. இந்த ரெண்டு பேப்பர்ஸ் தான் இருக்கலையே டிஃபிகல்ட் எவர் நீட் ஃபிசிக்ஸ் பேப்பர்ஸ். சரி, இதில் ஏன் இதை டிஃபிகல்ட்னு சொல்கிறோம்னா கொஷின்ஸ் லென்த்தியாக இருந்துச்சு, பெரிய பெரிய கொஷின்ஸ், கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணாதான் ஆன்சர் வர மாதிரி இருந்தது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வேர் மல்டி கான்செப்சுவல். ஒரு கான்செப்ட்ல இருந்து மட்டும் டைரக்டா கேட்காம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி டைரக்டா ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸா இந்த மாதிரி கேட்காம 2-3 ஃபார்முலாஸ் 2-3 கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருந்துச்சு. அது நிறைய பேரால போட முடியல. அடுத்து மூணாவது, கொஷின்ஸே ட்விஸ்டடாக இருந்துச்சு. கொஷின் படிக்கிறப்ப பெரிய பெரிய கொஷினாக கொடுத்தாங்க. லாங்குவேஜ் அந்த கொஷினோட வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக படித்து நல்லா படித்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணவங்கள மட்டும்தான் அந்த மாதிரி கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் மேட் திஸ் 2 attempts as வெரி டிஃபிகல்ட். ஆனால் ஒரே விஷயம் சொல்கிறேன், இந்த பேப்பர்லேயும் 120+, 130+, 140+ வரைக்கும் வாங்க முடியும். ஆனால் யாரால முடியும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஃபிசிக்ஸ் கோச்சிங் சிஸ்டம், அதில் நல்ல குவாலிட்டி கிளாஸஸ், நல்ல லெவல் ஆஃப் எம்சிக்யூ ட்ரைனிங், அதை ரிவிஷன் பண்ணி எம்சிக்யூ டெஸ்ட் வச்சு அதை ரீஎவான்ச்சுவேட் பண்ணுறது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு இடத்துல கிடைச்சதுன்னா உங்களால் பண்ண முடியும். எங்கள் பேட்சில் இது வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணி பேசின வரைக்கும் 120+ மார்க்ஸ் 4 பேர் எடுத்திருக்காங்க. அஃபிஷியல் ரிசல்ட் வரட்டும், we will prove it. ஓகே, ஸ்கோர் கார்டு வச்சு. ஆஸ் ஆஃப் நவ் இதை நீங்கள் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு என்ன வழி தெரியும். 2027 இதே லெவலுக்கு ஒரு பேப்பர் கேட்டாங்கன்னா, இதை விட ஒஸ்ட்டாக கேட்டாங்களும் நீங்கள் அதை மாஸ்டர் பண்ணி அந்த அளவுக்கு மார்க்ஸ் வாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டமை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அந்த சிஸ்டமை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் திஸ் வீடியோ கைஸ். பட் பிஃபோர் ஸ்டார்டிங், இன்னும் லைக் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் வீடியோவாக இருக்கலாம். அண்ட் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த மாதிரி செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனாக நான் கொடுக்க போகிறோம். நம்ம கம்ப்ளீட் என்எஸ்டி டீம் சைட்லேருந்து பண்ணுவீங்க நம்புறேன். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் த கான்செப்ட் கைஸ். ஓகே, ஸோ எஸ், நம்ம பேட்சில் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்க போது ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்படி தான் நம்ம உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் இருக்கிறது இது ஒரு பில்டிங் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த பில்டிங்கில் பேஸ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பில்டிங்க்கு. அது இல்லாமல் நீங்கள் எது கட்டினாலும் உடஞ்சி போயிடும். நான் பேஸ்மெண்ட்டாக நினைக்கிறது ஸ்டெப் 1 உங்கள் லெக்சர். இந்த கான்செப்சுவல் லெக்சர் எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு கிளாஸ் லாஜிக் கேட்ஸ் எடுக்க போகிறேன்னா, இந்த லாஜிக் கேட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, 0 லெவலில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு அங்கேருந்து கான்செப்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலாக எடுப்போம். அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு நீட் எக்ஸாம் சிலபஸில் என்ன இருக்குது, என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் புக்கில் என்ன சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசிக்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி தருவேன். என்னோட லெக்சர் பார்த்த நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்படி கான்செப்ட்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஸோ என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் அந்த கிளாஸில் அந்த டாப்பிக்கு கவர் ஆகிடும். அதை முடிச்சு அடுத்த செகண்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். ஸ்டெப் 1 லெவல் ஆஃப் எம்சிக்யூ கொடுப்பேன். தட் இஸ் டைரக்ட் ஃபார்முலா எம்சிக்யூஸ். இதை நான் கிளாஸ்லேயே போடுவேன். கான்செப்ட் சொல்லி கொடுத்த உடனே அதுலேருந்து டைரக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி எம்சிக்யூஸ் இருந்தால் அதை எடுத்தோடனே வைப்பேன். ஏன்னா நீ படித்ததை வேகமாக அப்ளை பண்ண தெரியணும். இந்த மாதிரி ஈஸி கொஷின்ஸ் கூட கேட்டால் நாளைக்கு எழுத தெரியணும். கஷ்டமான கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈஸி கொஷினை நீ விடக்கூடாது. ஸோ எடுத்த உடனே ஸ்டெப் 1 டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் எம்சிக்யூஸ் நான் கிளாஸ்லேயே காமிச்சு உன்னை போட வைப்பேன். அந்த ஃபார்முலா நல்லா உன் மனசில் பதியும். செகண்ட் ஸ்டெப் கான்செப்சுவல் எம்சிக்யூஸ். அந்த கான்செப்டை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த கொஷின்ஸ் உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். டைரக்டாக ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி நம்பர் போடாமல் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஐடியாவை திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கான ட்ரைனிங், அது எப்படி நீங்கள் பண்ணணுங்கிற செனேரியோவை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த எம்சிக்யூ உங்களை போட வைப்பேன். ஸோ தட் அந்த டாப்பிக்கை எப்படி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஐடியா அந்த கொஷின்ஸ் போடுறப்ப கிடைச்சிடும். அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவேன். திஸ் இஸ் லெவல் 2 லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் எம்சிக்யூஸ். இப்போ நீங்கள் படித்த கான்செப்ட், எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி படிக்கிறீங்கன்னா அதை கிராஃபாக மாற்றினா எப்படி நீங்கள் கொஷின் கேட்டால் எழுத முடியும். இதே விஷயத்தை வச்சு இன்டெகிரேஷன் வச்சு டிஃப்ரென்சியேஷன் வச்சு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு அதோட அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும், இல்லை டே டு டே லைஃப்பில் ஒரு பையன் நேராக போய் திரும்பி லெஃப்ட்டில் திரும்பி வரான், அந்த மாதிரி டே டு டே லைஃப் அப்ளிகேஷன் வச்சு எம்சிக்யூஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுங்கிற அப்ளிகேஷன் லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ் வில் பி மை 3rd லெவல். ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த 3 லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ் டைரக்ட்,
கான்செப்சுவல், அப்ளிகேஷன் பேஸ்ட். இது மூணையுமே அந்த டாப்பிக்கை முடிச்ச உடனே நான் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஸோ தட் நீ ஒரு டாப்பிக்கை புதுசாக இப்போ தான் 0 லெவல்லேருந்து கற்றுக்கிறேன்னா அதை கற்றுக்கிட்ட உடனே உனக்கு லெவல் பை லெவல் ஆஃப் ட்ரைனிங் உனக்கு கிடைக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீ இப்போ எம்சிக்யூ போடுற லெவலுக்கு நீயே வந்துடுவ. இந்த கிளாஸ்க்கு முன்னாடி அந்த டாபிக் ஒன்றுமே தெரியலனாலுமே அந்த கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் இந்த லெவல் ஆஃப் எம்சிக்யூ சால்விங் அளவுக்கு உன் மைண்டில் எபிலிட்டி டெவலப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை தாண்டி மல்டி கான்செப்ட் எம்சிக்யூஸ்னு இருக்கும். இது அந்த கிளாஸுக்குள்ளே வராது. இது எப்போ வரும்னா அந்த சாப்டரில் 2-3 கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா 2-3 டாபிக் முடிஞ்சிருக்கும், 2-3 கான்செப்ட் முடிஞ்சிருக்கும். அந்த சாப்டருக்குள்ளேயே 2 டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் செகண்ட் டாபிக் கனெக்ட் பண்ணி ஒரு எம்சிக்யூ, செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் கனெக்ட் பண்ணுற எம்சிக்யூ. அது எப்போ கிடைக்கும்னா அட் த எண்ட் ஆஃப் த சாப்டரோட கடைசி வர ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் கனெக்ட் பண்ணி எம்சிக்யூ, செகண்ட் 2 டாபிக்ஸ் கனெக்ட் பண்ணி எம்சிக்யூஸ், அந்த மாதிரி கனெக்டட் மல்டி கான்செப்டுவல் எம்சிக்யூஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சாப்டர் உனக்கு என் கிளாஸஸில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஆர்டர் ஆஃப் மேக்கிங் யூ டு சால்வ் எம்சிக்யூஸ். எனக்கு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் என் வேலை இல்லை, ஒன்றை எம்சிக்யூ போட வைக்கணும், அதுதான் என் வேலை. இதை நான் இந்த ஃப்ரேம் படி தான் கொண்டு போக போகிறேன். இதை காப்பி பண்ணி நிறைய பேர் இதே மாதிரி மாடலில் கிளாஸ் எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா பசங்களுக்கு அல்டிமேட்லி நல்லது நடக்கணும், கொடுக்குற காசுக்கு ஃபிசிக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க போய் எம்சிக்யூ சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உட்காந்து எம்சிக்யூ வரணும். அதுதான் ஒரு நீட் ஆஸ்பிரண்டா நாங்க கேட்கறது. நான் நீட் ஆஸ்பிரண்ட் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸை கொடுங்கப்பான்னு ஏங்கி இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை ஃப்ரேம் பண்ணி படித்தேன். அப்பயும் நல்ல மார்க் வாங்கி சீட் எடுக்க முடிஞ்சது. நான் ஒரு டீச்சராக மாறினதுக்கு அப்புறம் இதை நான் கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். இது எல்லாத்தையும் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ்க்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கு மினிமம் 10 hours ஆகும். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் அவ்வளோ மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் கிளாஸ் எடுக்க வரேன். அப்போ தான் என்னால் இதை உங்களை பண்ண வைக்க முடியும், எம்சிக்யூ போட வைக்க முடியும். ஸோ இப்படி தான் என் கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ 3 லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ், டைரக்ட், கான்செப்சுவல், அப்ளிகேஷன். கிளாஸில் நான் அவனை போட வைப்பேன். அண்ட் இதே மாதிரி வேற எம்சிக்யூஸ் கேட்டால் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற டெக்னிக்ஸ் அண்ட் சினரியோஸ் என் கிளாஸில் கிடைக்கும். திஸ் இஸ் த கிளாஸ் கைஸ். இதுதான் லெக்சரோட ஒரு ப்ரோக்ராம். இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி உனக்கு கிளாஸ் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த கிளாஸ்ல இவ்வளோ எம்சிக்யூஸ் போட்டுறமே, ஓவராலாக ஒரு சாப்டருக்கு எவ்வளோ எம்சிக்யூ வரும்னா என் கிளாஸஸில் மட்டும் ஓவராலாக ஒரு சாப்டருக்கு 150+ எம்சிக்யூஸ் வந்துடும். கிளாஸ்லேயே அவ்வளோ எம்சிக்யூஸ் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அண்ட் இந்த நீட்லேயும் ரீநீட்லேயும் நாங்கள் என்ன கிளாஸில் சொல்லி கொடுத்தோமோ, ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரி பயாலஜிலையுமே நாங்கள் என்ன கிளாஸஸில் எம்சிக்யூ சால்வ் பண்ணி காமிச்சோமோ அந்த எம்சிக்யூஸ் தான் 90% பக்கம் வந்திருக்கு. நீட்டில் முக்கால்வாசி மேலே வச்சு 98% வந்துச்சு, ஆல்மோஸ்ட் முக்கால்வாசிக்கு மேலே வந்துருச்சு. இந்த ரீநீட்டில் ஒரு 75 to 80% கிளாஸ்லேருந்து வந்திருக்கு. மற்றெல்லாம் என்பிடிஎஸ் அந்த ப்ரெடிக்ஷன் அதுலேருந்துலாம் கொஞ்சம் கவரே வந்திருக்கு. ஸோ அதனால் நாங்கள் போடுற கிளாஸ் எம்சிக்யூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சரி, ஓகே. இங்கே ஒரு கேள்வி வரும். சரி, நீங்கள் கிளாஸ்லேயே இவ்வளோ எம்சிக்யூ போடுறீங்களே, அப்போ நான் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேணாமா, எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண வேணாமான்னு கேள்வி வரும். போதும்ல 150 எம்சிக்யூ இருக்கேன்னு. இதுதான் பெரிய தப்பு. கிளாஸ்ல இவ்வளோ எம்சிக்யூ பார்த்தோன்னு நின்று போயிடக்கூடாது. கிளாஸ் முடிச்சுட்டு நான் கீழேயே டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுப்பேன். எது டிபிடின்னு ஒன்று கொடுப்பேன், காட்டுறேன் பாரு. எங்கெங்க ஓகே. அதுக்கு முன்னாடி நான் இப்போ அந்த 3 லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ் சொன்னேன் பார்த்தியா, அது எங்கேருந்து இருக்குன்னா ஜேஇ மெயினோட பிவைக்யூஸ், நீட் பிவைக்யூஸ், லேட்டஸ்ட் நீட் 2026 பிவைக்யூ வரைக்கும் கிளாஸில் இருக்கும். அடுத்து எம்சிக்யூஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இப்போ ஃபிசிக்ஸில் ஸ்டாண்டர்ட் புக்னா 2 புக் நான் சொல்லுவேன். ஒன்று ஹச்சி வர்மா, இன்னொன்று டிசி பாண்டே. ஹச்சி வர்மால ஜேஇ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், அதெல்லாம் தொட மாட்டேன். லெவல் 1 லெவல் 2 நான் இப்போ சொன்ன இந்த 3 நாலேஜ்க்கு உனக்கு என்னென்ன எம்சிக்யூ தேவையோ அது மட்டும் எடுத்து வந்து கொடுப்பேன். இன்னொன்று டிசி பாண்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. நான் அவங்களை ரெஃபரன்ஸாக ஏற்று நிறைய எம்சிக்யூஸ் அங்கேயும் ரெஃபர் பண்ணி கொண்டு வருவேன். ஸோ தீஸ் ஆர் த 4 sources ஃப்ரம் விச் ஐ டேக் எம்சிக்யூஸ். சரியா? இது இல்லாமல் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணி வச்ச எம்சிக்யூஸ் இருக்கீங்க. அதுவுமே எங்களோட ஃபேக்கல்ட்டி இருக்காங்க ஃபிசிக்ஸ்க்கு, ஆர்ஆர் மேம். அவங்க ஒரு சில கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க, அதுவும் நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் எங்களோட கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ தட் நீ போயிட்டு வெளியில் தனித்தனியாக போய் ஜேஇ மெயின்ஸ் பிவைக்யூ, நீட் பிவைக்யூ எல்லாம் தனியாக போய் சால்வ் பண்ண தேவையில்ல. ஒரு சிங்கிள் சோர்ஸில் உனக்கு எல்லாமே இங்கேயே கிடைச்சிடும். இதையும் தாண்டி எங்கெங்கெல்லாம் ரிலவன்சி தேவையோ என்சிஆர்டி, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸைஸ் கொஷின்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸைஸ் கொஷின் ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இல்லை ஒரு டாபிக் பெரிய டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ அந்த கொஷின்ஸுமே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளர் சம்ஸ் கம்மியாக தான் நான் எடுப்பேன். ஏன்னா எக்ஸாம்பிளர் எல்லாமே நிறைய ஜேஇ அட்வான்ஸ் லெவலில் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் நீட் லெவலில் இருக்குது. என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் அதிகமாக ஃபிசிக்ஸ்க்கு தேவைப்படாது.
கெமிஸ்ட்ரிக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டிஸ் NCERT எக்ஸாம்பிளர் சம்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஃபிசிக்ஸ்க்கு இது போதும். இதுல இருந்தா உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த क्वेश्चंस வருது, இது போதும். ஸோ திஸ் இஸ் அவர் கிளாஸ் MCQ ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எஸ் யா இப்படி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். எல்லா கிளாஸுமே இன்ட்ராக்டிவ் லேர்னிங் தான். உனக்கு எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து இதெல்லாம் உனக்கு ரியல் டைமில் என்னால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லா லெவல்லையுமே நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு கிளாஸஸை புரிய வைக்க ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அல்டிமேட்லி உனக்கு கான்செப்சுவல் நாலேஜ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ லெவல் ஆஃப் MCQs, இவ்வளோ ஸ்டாண்டர்ட் MCQs சிங்கிள் சோர்ஸில் ஒரு பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கிளாஸாக உங்கள் கையில் இருக்கும். இதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரியா? நெக்ஸ்ட், கிளாஸை பார்த்துட்டீங்க. கிளாஸை பார்க்குறப்போ இன்னொரு முக்கியமான வேலை. இது வரைக்கும் நான் என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறேங்கிறத சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கிளாஸ் பார்த்துட்டே இருப்பியா, லேப்டாப்லேயோ மொபைலில் வச்சு இப்போ கிளாஸ் பார்த்துட்டே இருக்கேன். பார்க்க நோட்ஸ் எழுதணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிறுத்தி நான் இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தனோ கண்ணில் ஊட்டி பார்த்து நோட்ஸ் எழுதணும். நோட்ஸ் அழகாக எழுத, குட்டியாக ஷார்ட்டாக எழுது, தேவையில்லாத கண்டென்ட் எழுதாத. நான் கொடுக்குறதே ரொம்ப அத்தியாவசியமான கண்டென்ட் தான். அதை முடிஞ்ச அளவுக்கு காப்பி பண்ண ட்ரை பண்ணு. வள நீ எதுவும் எழுத தேவையில்லை. அழகாக என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுனா போதும். உனக்கு புரியுற மாதிரி உன் லாங்குவேஜில் வேகமாக எழுதுவீங்க. எழுதி முடிக்கிறப்பவே இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நான் இந்த கிளாஸில் ஒரு சில MCQs நோட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஒரு சில கொஷினை போட்டு உங்களை அட்டன் பண்ண வைப்பேன். அதுலேயே பக்கத்தில் நோட்ஸில் எழுதிக்கோங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது எந்த மாதிரி கொஷினாக இருக்குன்னா, மோஸ்ட்லி இந்த டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஷினாக இருக்காது. அதெல்லாம் நீங்கள் கிளாஸில் சும்மா கண்ணில் பார்த்தா போதும். இதெல்லாத்தையும் உட்காந்து நோட்ஸில் காப்பி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எதை காப்பி பண்ணணும்னா, இந்த ஒரு சில கான்செப்சுவல் MCQs, எல்லா கான்செப்ட் MCQ நானே ஒரு சில மார்க் பண்ணி கொடுப்பேன், அதை போடுங்க. அண்ட் அப்ளிகேஷன் MCQs, இது ரெண்டையுமே நீங்கள் கிளாஸில் நோட்ஸ் எழுதணும். நானே சொல்லிடுவேன், இந்த கொஷினை நோட்ஸில் எழுது, இந்த கொஷின் நோட்ஸ் எழுத தேவையில்லைன்னு ஒவ்வொரு கொஷினும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். அழகாக அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எழுதி வைக்கணும். இதையும் எழுதணும். ஒரு சில பேர் கான்செப்ட் மட்டும் தான் நோட்ஸ் எழுதுவீங்க, கொஷின் எழுத மாட்டீங்க. எழுதாமல் போகிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாளை பின்ன ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு நீ ஒரு டெஸ்ட் எழுதுற, ஆர் நீட் எக்ஸாம் அடுத்த வருஷம் தான் எழுத போற. எக்ஸாம் அன்னைக்கு நீ நோட்ஸை வச்சு நீ பண்ண போறதில்ல. பயாலஜியாக இருந்தால் நோட்ஸை ரிவிஷன் பண்ணால் மட்டுமே MCQ எக்ஸாம் எழுதிடலாம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ MCQ அப்ளை தான் பண்ண போற. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் உனக்கு கேட்க போகிறது இந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஸோ நீ எக்ஸாம் மாதிரி ரிவிஷன் பண்ணுறப்போ வெறும் அந்த கான்செப்ட்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணாமல் இந்த மாதிரி 1 or 2 முக்கியமான அப்ளிகேஷன் அந்த கான்செப்ட் கொஷினை ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் அந்த முக்கியமான கொஷின்ஸை நோட்ஸ் எழுத சொல்கிறேன். அந்த ஒரு கொஷினை நீ ரிவிஷன் பண்ணினாவே உனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஐடியா வந்துடும். இதில் என்னென்ன செனரியோஸ் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறது முதற்கொண்டு உனக்கு தெரியும். அது ரிவிஷன் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஒரு கொஷின் ரிவிஷன் பண்ணாவே ரிவிஷன் ஆகிற மாதிரி நான் பிக் பண்ணி உனக்கு கொடுத்துருவேன். அதை மட்டும் உங்கள் நோட்ஸில் எழுதியிருக்கணும். நீ மார்க் டெஸ்ட் எழுதுகிற எந்த டெஸ்ட் எழுதினாலும் அதை ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். இதுதான் நீ பண்ண வேண்டிய கடமை. புரியுதா? தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா ஐடியா கிடச்சிச்சு நம்புறேன். நோட்ஸோட சேர்த்து நான் சொல்கிற முக்கியமான MCQஸும் எழுதி வைக்கணும். டன். சரி, இவ்வளோ MCQs நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 150+ MCQs நம்ம கிளாஸ்லேயே போட்டுறோம். இதுக்கப்புறம் உங்கள் வேலை என்ன? கிளாஸ் பார்த்துட்டீங்க, நோட்ஸ் எழுதிட்டீங்க. 3வது வேலை நீ பண்ண வேண்டியது நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லா டைப் ஆஃப் கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ இன்ட்ராக்டிவாக இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். நான் பாரு கிளாஸ்லேயே JEE மெயின்ஸ் கொஷின், எல்லாமே JEE மெயின் கொஷின். இதே வேரியன்ட் தான் 2017 இன்னொரு இயரில் வந்திருக்கு. அந்த மாதிரி JEE மெயின் கொஷின். இது ஒரு வகையான JEE மெயின் 2021 கேட்ட கொஷின். JEE மெயின் ஏப்ரல் 2025, நீட் 2025. இது நீட் எக்ஸாம் கொஷின். ஸோ நீட் எக்ஸாம் கொஷின், JEE மெயின் எக்ஸாம் கொஷின், DC பாண்டே கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உனக்கு கிளாஸில் போட்டுருவேன். ஸோ நம்ம கிளாஸில் இந்த ஆர்டர் தான் இருக்க போது. டைரக்ட் ஃபார்முலா MCQs, கான்செப்சுவல் MCQs, அப்ளிகேஷன் பேஸ்டு. இது ஒரு கிளாஸுக்குள்ள, ஒரு சாப்டருக்குள்ள இதே மாதிரி நிறைய கிளாஸ் முடிஞ்சு அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர் லாஸ்ட் வர மல்டி கான்செப்ட் MCQs நிறைய இன்க்ளூட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் போகுது. இதுக்கு நான் கடைசியில் வரேன். அண்ட் நெக்ஸ்ட், இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்ஸ் எழுதிருக்கீங்க. அடுத்து நீ பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப் டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட். இந்த டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்லையுமே நான் சொன்ன ஆர்டர்லேயே கொஷின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின், அதுக்கப்புறம் கான்செப்சுவல், அப்புறம் அப்ளிகேஷன் பேஸ்டு. இதில் ஒரு சில இடத்துல மட்டும் தேவைப்பட்ட மல்டி கான்செப்ட் வைப்பேன். சரியா? இதில் ஆல்ரெடி இதில் கொடுக்குற கொஷின்ஸும் நான் இந்த சோர்ஸில் தான் எடுக்க போகிறேன். நான் கிளாஸில் நடத்தினது போக மிச்சம் இருக்கிற வேறு நம்பர்ஸ் மாற்றி சின்ன மாடல் வேரியேஷன்ஸ் கொடுத்து உனக்கு இந்த டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்குள்ளே நான் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்து பிக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்? நீங்கள் தான் இதுக்கான சிமிலர் மாடல்ஸ்லாம் கிளாஸ்லேயே சொல்லிடுறீங்களே, அப்புறம் என்ன திரும்ப உட்காந்து உழைக்கணும், டைம் வேஸ்ட் தானே நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு பதிலாக நான் இன்னொரு கிளாஸ் நான் பார்த்துட்டு போகிறேனே, அடுத்து நான் டைம் சேவ் பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்கலாம். நோ, டெஃபினெட்லி நாட். எக்ஸாமில் நீயா தான் உட்காந்து சுயமாக ஒரு கொஷினை படித்து பார்த்து எக்ஸாமில் MCQ ஆன்சர் பண்ண போகிற. அதை நீ பண்ணணும்னா இது என் கிளாஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஃபிசிக்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சைக்காலஜி சொல்கிறேன். எக்ஸாமில் நீ போயிட்டு நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் கொஷினை நீயா உட்காந்து ஒரு கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் பண்ண போகிற.
நான் உனக்கு ஒரு போர்டில் நின்று இந்த கொஷினை படித்து நீ எம்சிக்யூ போடுன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ சொந்தமாக நீயே உட்காந்து பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதை நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீயா சொந்தமாக உட்காந்து ஒரு கொஷினை படித்து பார்த்து நீயே யோசிச்சு எம்சிக்யூ சால்வ் பண்ணி எழுதி பார்த்து பண்ணுறப்ப தான் எங்கெங்கெல்லாம் நீ மிஸ்டேக் பண்ணுவேன்னு தெரியும். நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம், சின்ன கேர்லெஸ் பண்ணுவோம், ஒழுங்காக கொஷினை படிச்சிருக்க மாட்டோம், எல்லா தப்புமே நடக்கும். அது எல்லாத்தையுமே நீ ஆரம்பத்துலேருந்து டே 1லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி வரணும். அதுக்கு தான் டிபிடி. ஸோ இதுக்கான டெக்னிக்ஸும் இதுக்கான அப்ரோச்சும் நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துறேன். இதுக்கு சிமிலர் மாடல்ஸையும் கிளாஸில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து நீ டிபிடி போடுறப்போ அந்த டிபிடி நீ தைரியமாக போடலாம். போடுறப்பையும் 1 or 2 கொஷின்ஸ் போட வராது, கஷ்டப்படுவேன். ஏன்னா வேறு மாடல் ட்விஸ்ட் பண்ணி தான் அதில் கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸ்லாம் போட வராமல் போகலாம் ஒரு சில பேருக்கு. அப்படி போனாலும் உன்னை சரி பண்ணுறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன். ஸோ நம்ம டிபிடி குவிஸ் மோட் இருக்கும், நான் நம்மளோட பேட்ச் லான்ச் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ தட் ஒரு கொஷின் வரும், அந்த கொஷினுக்கு நீ யோசிச்சு பிளான் பண்ணி ஒரு ஆன்சர் அடிச்ச அடுத்த செகண்டே கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் உனக்கு கிடைச்சிடும். ஸோ தட் உனக்கு எல்லா டெக்னிக்ஸும் தெரியும், அந்த புது மாடல் அப்ரோச் பண்ண தெரியல, அந்த மாடலோட எக்ஸ்ப்ளனேஷனும் உனக்கு கிடைச்சிடும். ஸோ தட் அந்த மாடலை நீ இப்போ தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் இதே மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற நாலேஜ் இருக்கும். இப்படி தான் ஒரு டாப்பிக்கே நீங்கள் ஃபிசிக்ஸில் படிக்கணும். பயாலஜி கெமிஸ்ட்ரி இவ்வளோ அளவுக்கு டெப்த் தேவையில்லை. ஆனால் ஃபிசிக்ஸில் நீ நல்ல மார்க் வாங்கணும், ஒரு டாப்பர் ஆகணும், ஒரு 0 லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருக்க நீ நல்ல மார்க்கை வாங்க நினைக்கிறேன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் இதை பண்ண முடியும். நான் சொல்கிறப்ப தான் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தெரியலாம், ஆனால் ரொம்ப சிம்பிள். கிளாஸில் நான் கிளாஸ் எடுப்பேன், எம்சிக்யூ போடுவேன், நீ கீழே உட்காந்து நோட்ஸ் எழுதுற, நோட்ஸ் முடிச்சுட்டு டிபிடி போடுறேன், அவ்வளோதான் உன் வேலை. சரியா? இதை ஃபாலோ பண்ணால் நான் கேரண்டி பண்ணுறேன், ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சுட்டு நீ டிபிடி போட்டே ஆகணும். டிபிடி ஸ்கிப் பண்ணுறவங்க நீட் எக்ஸாமில் தோற்று போயிடுவேன், எழுதி தரேன். ஏன்னா சுயமாக உட்காந்து எம்சிக்யூ போடுற ஸ்கில் டெவலப் ஆகுது. என்ன தான் கிளாஸ் எடுத்தாலும் நீயா உட்காந்து போட்டால் தான் அது ஸ்கில் வரும். இட்ஸ் நிறைய விஷயம். நான் அடுத்து ஒரு தனி வீடியோ போடுறேன், டிபிடி எப்படி சால்வ் பண்ணணும், ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் நீங்கள் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ டிபிடி நீங்கள் போட போகிறீங்க. லைக் டிபிடியில் இதே ஆர்டர்லாம் கொஷின்ஸ் இருக்கும், 1 by 1 போவீங்க. இதே மாதிரி ஒரு கிளாஸ் இதை முடிதா, இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் பார்க்குற நோட்ஸ் எழுதுற டிபிடி போடுறேன். அடுத்த கிளாஸ் வரும், நோட்ஸ் டிபிடி, இது ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். இது முடிச்சோடனே ஒரு சாப்டர் முடியும். ஒரு 10 டேஸோ ஒரு 15 டேஸ் 2 வீக்ஸ்க்குள்ளே ஒரு சாப்டர் நான் ஆவரேஜாக முடிப்பேன். ஸோ அப்படி முடிக்கிறீங்கன்னா சாப்டர் முடிஞ்சோடனே வில் ஹாவ் அ சாப்டர் டெஸ்ட். ஒரு சாப்டர் முடிஞ்சோடனே வில் ஹாவ் சாப்டர் டெஸ்ட். அந்த சாப்டர் டெஸ்ட்டில் வில் ஹாவ் 45 பெஸ்ட் எம்சிக்யூஸ். ஸோ அந்த சாப்டர்லேருந்து பெஸ்ட்டான ஒரு 45 எம்சிக்யூஸ், ஈஸி லெவல், மீடியம் லெவல், நான் சொன்ன எல்லா லெவலையும் கம்பைன் பண்ணி, மல்டி கான்செப்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 45 எம்சிக்யூஸ் பெஸ்ட்டாக எடுத்து நம்ம மேம் உங்களுக்கு எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் டெஸ்ட் வைப்போம். இந்த சாப்டர் டெஸ்ட்டை நீங்கள் சின்சியராக உட்காந்து அட்டன் பண்ணணும். சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சோடனே ரிவிஷன்லாம் பண்ண உடனே நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாதான் உனக்கு அந்த சாப்டர் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க முடியுங்கிற ஐடியா வரும். ஒரு டெஸ்ட் ஃபார்மெட்டை எழுதி பழகுவேன் ரொம்ப சின்சியராக. அதுக்கப்புறமாவும் நீ கஷ்டப்பட்டீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம மேம் இருக்காங்க, உங்களுக்கு செம்மையாக டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க நம்ம என்எஸ்டி ஃபிசிக்ஸில். இது முடிச்சதுக்கப்புறம் அந்த 15 days ஒன்ஸ் அந்த பெரிய மார்க் டெஸ்ட் இருக்கும்ல, 720 marks மார்க் டெஸ்ட், அதில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் லெவல் பை லெவல் ஆஃப் ட்ரைனிங் வித் பிளென்டி ஆஃப் எம்சிக்யூஸ். ஒரு சாப்டருக்கு மட்டுமே க்ளோஸ் டு ஒரு 250+ எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. அதை நான் கம்மி டைம்லேயே பண்ண வைக்கிறேன். வள கொலகொலா நான் கிளாஸ் எடுத்து நான் ரொம்ப உருட்ட மாட்டேன். கான்செப்டை வேகமாக சொல்லிவிட்டு நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ஒவ்வொரு கிளாஸ்லையும் கொடுக்கறது மட்டும் தான் என் இன்டென்ஷன். ஆல் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், ஆல் டிஃப்ரெண்ட் செனரியோஸ் எல்லாத்தையுமே கிளாஸில் கவர் பண்ணிடுவோம். ஸோ வி வில் நாட் லீவ் எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் தட். கிளியர்? இதுதான் கைஸ் என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது. இது இல்லாமல் அப்பப்போ ஸ்பெஷல் எம்சிக்யூ டிஸ்கஷன் கிளாஸ் நடக்கும். ஒரு சில கான்செப்ட் எம்சிக்யூஸ் முடிச்சதுக்கப்புறமா அந்த டிபிடி கொஷின்ஸ் நிறைய பேர் போட ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக எம்சிக்யூ டிஸ்கஷன் நடக்கும். அடுத்து நான் சொன்ன மாதிரி டிஎன்டி டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன், அந்த 720 marks டெஸ்ட் வைக்கிறோம் 15 days ஒன்ஸ், அந்த டெஸ்ட்டையும் சாப்டர் டெஸ்ட் 45 பெஸ்ட் எம்சிக்யூஸ் வைக்கிறோம்ல, அது ரெண்டையுமே நம்ம மேம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மேம் பண்ணுவாங்க, சில சமயம் நான் டைம் இருந்தால் நானே அந்த டிஸ்கஷனும் எடுப்பேன். ஸோ 2 பேரும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கஷன் கிளாஸ் எடுப்போம். சாப்டர் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் அதுவும் நான் கிளாஸ்லேயே சால்வ் பண்ணி காட்டுறேன். நீ டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதுக்கப்புறம் தான் இது கிடைக்கும். அடுத்து இது இல்லாமல் டெலகிராமில் உங்களுக்கு டவுட் சால்விங் இருக்கும். உங்களுக்கு இந்த டிபிடி ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையோ நான் கிளாஸ்லேயே என்னென்ன டவுட் இருந்தாலோ நீங்கள் நம்ம டெலகிராமோட டவுட் சால்விங் குரூப்பில், உங்களோட குரூப்பில் நீங்கள் போய் அதை ஃபோட்டோ எடுத்தோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நீங்கள் போடலாம். ஆர் நீங்கள் எழுதி கூட போடுங்க, தப்பு கிடையாது. போடுங்க, நான் எங்கள் டீம் வச்சு மேம் உங்களுக்கு இமீடியட் ஆன்சர் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வீக்லி ஃபிசிக்ஸ்க்கு ஒரு லைவ் டவுட் சால்விங் செஷன் இருக்கும். சரியா? இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ண போகிறது நம்ம ஆர்ஆர் மேம். நம்ம ஆர்ஆர் மேம் எக்ஸலண்ட் டீச்சர். ஃபிசிக்ஸ் உங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க மேம்.
நான் மேஜர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் எடுத்துறேன். மேம் எம்சிக்யூ டிஸ்கஷன் செம்மையாக பண்ணுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற டெக்னிக்ஸ், அதில் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்க, என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும், மேம்க்கு செம்ம ஃபேன் பேஸ் இருக்குது. நீங்கள் அந்த கிளாஸை பார்ப்பீங்க, நீங்களும் ஃபேன் ஆகிடுவீங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமான எல்லா லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ் மேம் உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுப்பாங்க. எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுங்க, ஹேக் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. மேக் யூஸ் ஆஃப் ஆல் ஹர் டிஸ்கஷன் கைஸ். செம்மையாக இருக்க போது எல்லா எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ். அது இல்லாமல் மேம் தான் உங்களுக்கு டவுட் சால்விங் பண்ணுவாங்க. அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக உங்களுக்கு ஒவ்வொரு டவுட்ஸ் உங்கள் ஆன்சர் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி நல்லபடியாக சால்வ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ மேம் தான் உங்களுக்கு எம்சிக்யூ டிஸ்கஷன் அண்ட் டவுட் சால்விங் இருக்கும். அதுலேயும் மேம் நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க. மேம்க்கு நிறைய ஃபீட்பேக் சூப்பராக கிடச்சிருக்கு. நிறைய பசங்க யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. நீங்களும் மேமை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி நல்லபடியாக படிச்சுக்கோங்க. உங்கள் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுபடி நம்ம லெக்சர் முடிச்சிட்டோம், நோட்ஸ் முடிச்சிட்டோம், கிளாஸில் எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு டிபிடிஸில் தான் கிடைக்கும். இது முடிச்சு ஒரு சாப்டர் டெஸ்ட் முடிச்சிருக்கேன். அண்ட் தேவைப்பட்டால் மிக்சடு சாப்டர் டெஸ்ட் நான் இதை தனி வீடியோவில் சொல்கிறேன், அப்புறமா பேசலாம். ஸோ சாப்டர் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லா ப்ராசஸ்லையும் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ஸ்டெப், நீ என்கிட்ட ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, நீ வெளில ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, நீ பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் எரர் அனாலிசிஸ் அண்ட் மிஸ்டேக் நோட்புக். இந்த என்டையர் ப்ராசஸில் நீ ஒரு மினிமம் 100-150 எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்போ நிறைய கொஷின்ஸ் மிஸ்டேக் பண்ண உனக்கு போட வராது. அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் ஒரு குட்டியாக ஒரு நோட்டு போட்டு அதில் குட்டியாக அந்த மிஸ்டேக் என்னங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ தட் அந்த சாப்டர் முடிஞ்சிட்டு நீ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ரிவைஸ் பண்ண வரப்போ அந்த சாப்டர் நீ எம்சிக்யூஸ் என் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறப்பயே இந்த மிஸ்டேக் நோட் புக்கி ரிவைஸ் பண்ணும், சரியா? மிஸ்டேக் நோட் புக்கி ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னால எங்கெங்கெல்லாம் முன்னாடி தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிக்க முடியும். இந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். ஸோ எங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இவ்வளோ வேலை கஷ்டப்பட்டு பண்ணுற, எழுத பண்ணுறப்ப பக்கத்தில் நோட்டு வச்சுக்கோ. ரஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற நோட்டு, இந்த எரர் நோட்டை மட்டும் தனியாக இருக்கணும். அப்பப்போ முக்கியமான எரர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் நீ டிபிடி போடுறப்ப பண்ணலைனாலுமே சாப்டர் டெஸ்ட்டுக்கும் அந்த 720 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல, 2 டெஸ்ட்டுக்குமாவது எரர் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டே வாங்க, ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்போ உங்கள் ரிவிஷனுக்கு வேற லெவலில் ஒரு ஸ்கோர் பிரேக்கராக இந்த நோட் புக் இருக்கும், சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு இதே தான் நீங்கள் சாப்டர் பை சாப்டர் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. இந்த த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி நீட் 2027 நீங்கள் அடித்து ஜெயிச்சு மார்க் எடுக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் தான் ஃபாலோ ஆகுது. கிளியர்? திஸ் இஸ் த என்எஸ்டி ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஃபிசிக்ஸ் ஓரியன்டேஷன் பை டாக்டர் சுதர்ஷன். உங்களுக்கு இதை நான் கொடுக்கணும்னு நினச்சேன் பிஃபோர் ஸ்டார்டிங் அவர் கிளாஸஸ். அண்ட் இன்னும் நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நாங்கள் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ் என்எஸ்டி டீம் உங்கள் நீட் 2027க்காக கம்ப்ளீட் ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். எண்ட் டு எண்ட் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கோச்சிங், தரமான கோச்சிங் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எங்கள் டீம், ஃபேக்கல்ட்டி டீமு. இதில் இன்னொருத்தர் மட்டும் ஆட் ஆவார். ஸோ நாங்கள் உங்களுக்காக டெய்லி கிளாஸஸ் ரிப்பீட்டர்ஸ்க்காக எடுக்க போகிறோம். ஸோ இதில் கிளாஸஸ் நான் சொன்ன மாதிரி கிடைக்கும், டிபிடி கிடைக்கும், டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும். இது கூடவே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மென்டர்ஷிப் உங்களுக்காக கிடைக்க போகுது. ஸோ எம்பிபிஎஸ், அதுவும் ப்ரீமியமான மெடிக்கல் காலேஜில் படிக்கிற எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களாம் ஸ்டேட் டாப்பர்ஸ், நீட்டில் ஸ்டேட் டாப்பர்ஸ். இதில் யாரெல்லாம் ட்ராப்பராக இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. செம்மையான ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. க்ளோஸான கான்டாக்ட்ஸ், அவங்க டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லாமல் எக்ஸ்பர்ட் டவுட் சால்விங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு மேம் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரிக்கு நம்ம சார் பண்ணுவார் முத்துமதன் சார். எக்ஸ்ட்ரீம்லி செம்மையாக உங்களுக்கு இருக்க போகுது. இது இல்லாமல் நான் சொன்ன டெஸ்ட் சீரிஸ் என்னோட பேட்ச் லான்ச் வீடியோவில் போய் பாருங்கள். இந்த டெஸ்ட் சீரிஸை பற்றி தரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, ஃபேஸ் டெஸ்ட்டு, கிராண்ட் டெஸ்ட்டு, மெகா கிராண்ட் டெஸ்ட்டு. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்க போகுது டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன், டிஎன்டி உனக்கு கிடைக்க போகுது. எல்லாத்தையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேட்சில். அண்ட் இது எல்லாத்துக்கான கம்ப்ளீட் ப்ரைஸ் உங்களுக்கு என்னென்னா, ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் பண்ண நினைக்கிறீங்கன்னா 12,000 rupees நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு மாதம் உங்களுக்கு 1,000 rupees அந்த மாதிரி தான் இது வரப்போகுது. இது ஒன் டைம் பேமெண்ட்டாக பண்ண நினைக்கிறவங்க டைரெக்டாக இதுக்கான டைரக்ட் ஜாயினிங் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து பேமெண்ட் பண்ணி கோர்ஸ்குள்ளே வந்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் எங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. எங்கப்பா அந்த காண்டாக்ட் நம்பரை நான் எழுதுகிறேன். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், ஆர் கால் பண்ணுங்கள். கடைசியில் 0 ஓகே, மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் ஆட் ஐட்டிங்கில் செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் மென்டர்ஷிப் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். டெலிகிராம் குரூப் லிங்க் வரும், ஜாயின் பண்ணிங்கன்னா டவுட் கேட்க ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை சார் என்னால் அவ்வளோ பேமெண்ட் பண்ண முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா இஎம்ஐயில் பண்ணலாம். ஃபஸ்ட் இஎம்ஐ 5,000 வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா நம்ம பேட்சை மொத்தமாக 4 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு செகண்ட் இஎம்ஐ 4,000 பே பண்ணிங்கன்னா அடுத்த 4 மாதத்துக்கு பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் தேர்ட் இஎம்ஐக்கும். ஸோ இதுதான் எங்களோட பேட்ச் ஃபீஸ். இப்படி தான் நீங்கள் எங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஐடியா கொடுக்க நினச்சேன். ஸோ
நீங்கள் எங்கள் கிட்ட ஜாயின் பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இப்போ நான் ஃபிசிக்ஸ் எடுத்தேன் பார்த்தியா இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்குமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நீங்கள் எங்கள் பேட்சில் சேர்ந்து படிக்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம், இதான் கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் சிலபஸ் எங்கேப்பா முடிப்பீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜான்வரி எண்டு ஆர் மேக்ஸிமம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் சிலபஸை முடிச்சுட்டு மல்டிபிள் ரிவிஷன் செஷன்ஸ், மல்டிபிள் ஒன் ஷாட், மல்டிபிள் எம்சிக்யூ சால்விங் செஷன்ஸ் உங்களுக்காக நம்ம NSTCயில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி தரமாக ஃபிசிக்ஸை படித்து இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு பயந்துட்டு இருந்த ஃபிசிக்ஸை உடச்சி தள்ள போகிறீங்க. மார்க்ஸ் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்து MBBS சீட் எடுக்க போகிறீங்க. ஐ நோ பர்சனலி மற்றது எல்லாத்த விட ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். அண்ட் இதை நீங்கள் ப்ராப்பராக அடிச்சிட்டிங்கன்னா உங்களால் உங்கள் MBBS சீட் எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப அதிகமாகிடும். கெமிஸ்ட்ரி பயாலஜி கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க. இதையும் அழுத்திட்டிங்கன்னா கன்ஃபார்ம் சீட்டை எழுதிட்டு வந்துடலாம். அண்ட் என் பசங்க எல்லாரையுமே நான் ஸ்டேட் டாப்பராக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் காலேஜ் படிக்கிறத விட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தா அதோட லெவல் ஆஃப் எக்ஸ்போஷரே வேறு. அந்த லெவலுக்கு நீங்கள் ட்ரைனிங் ஆகணும்னா ஃபிசிக்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அதுக்கு என் சைட்லேருந்து முழு உழைப்பை கொடுக்க நான் தயாராகிட்டேன். நீங்களும் ரெடினா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அண்ணா ஐ எம் ரெடி டு மாஸ்டர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டெஃபினெட்லி ஐ வில் பி வெரி மச் ஈகர் கைஸ். சரியா? ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நீங்கள் என்கிட்ட படிக்காமல் வெளியில் படித்தாலும் நான் சொல்கிற இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக படிங்க. நிறைய புக்ஸில் போய் மாட்டிக்காதீங்க, தேவையில்லாத சோர்ஸில் போய் ஏமாந்துடாதீங்க. ஒரு நல்ல கோச்சிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபிசிக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அவங்க அழகாக எடுத்து நான் சொல்கிற மாதிரி கிளாஸில் MCQலாம் சொல்லி கொடுப்பாங்களான்னு கேளுங்க. கேட்டுட்டு ஜாயின் பண்ணு. நான் மட்டும்தான் பெஸ்ட்டு, நான் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவேன், வேறு எல்லாரும் கெட்டவங்க நான் சொல்கிற ஆள் கிடையாது. நான் இப்படி பண்ண போகிறேன், இதை பண்ணால் உனக்கு சக்ஸஸ் வரும். இதுதான் என்னோட ஐடியாலஜி. உனக்கு வேணா என்னை சூஸ் பண்ண, நான் என் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஓப்பன் டு சூஸ் எனிபடி, பட் சூஸ் பண்ணுறது மாதிரி இந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்கள். பிகாஸ் இது உங்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எல்லாரும் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஏதாவதுனா கைட் பண்ணுவாங்க. கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்க சொல்கிறேன். வேணுங்க அதுவும் ஃபில் பண்ணிக்கோ, உங்களோட ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் EMI பேமெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நிறைய முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இருக்க போது. லெட்ஸ் மீட் கைஸ். Until then, it's bye-bye from Dr. Sudarshan from NST. Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. Achieve your doctor dream. Bye.